என்னோட கமெண்ட்ல வந்து நீங்க வியாபாரம் பார்க்க நினைக்கீங்க அப்படின்னா என் வாயில நல்லா வந்துடும். ஃபர்ஸ்ட் உங்க ஐடியில உங்களோட வேலையை காமிச்சு நீங்க ஆர்டர் எடுத்து போலவங்க. அடுத்தவனோட வீடியோல வந்து வியாபாரம் பார்க்க நினைக்காதீங்க. இந்த வீடியோ வந்து லென்த்தா தான் இருக்கும். இஷ்டம் இருக்கவங்க ஃபுல்லா பார்க்கலாம், இஷ்டம் இல்லாதவங்க இப்பவுமே அடுத்த வீடியோக்கு போகலாம். நட்ராஜனே, உங்களுக்காண்டி நீங்க கேட்ட ப்ரீஆம்பு ரெடி பண்ணிட்டேன். கால் பண்ணுங்க, நான் ஃபுல் டீடைல் உங்களுக்கு சொல்றேன். ரீசெண்டாக இந்த வாரம் போட்ட வீடியோவில் வந்து நிறைய கமெண்ட் வந்திருக்கு. அது ஒன்றுக்கா நான் கேள்வி கேட்குறேன், நீங்கள் ரிப்ளை கொடுங்க. நீங்கள் ஒரு செட்டு போட்டிருந்தீங்க, 25,000க்கு ஒரு செட்டு போட்டிருந்த செட்டுக்கு வந்து டோட்டலாகவே 11,700 தான் வருமா சொல்லுங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இல்லை, அந்த அளவுக்கு லோ காஸ்ட்டாக பண்ணும்போது அதில் அந்த அளவுக்கு நம்ம நினைச்ச ரிசல்ட் கொண்டு வர முடியாது. அதனால ஒரு ஸ்டாண்டர்டாகவே இந்த பட்ஜெட்டில் இந்த அளவுக்கு பண்ண முடியுங்கிறத நம்ம பண்ணியிருக்கோம். அதுக்கு கீழே பண்ணுற மாதிரி எனக்கு ஐடியா இல்லை. இன்னொருத்தர் கேட்டிருக்காரு, இந்த பேக்கேஜுக்கு 15க்கு அசம்பிள் பண்ணி தரலாம், ஏன் இப்படி ஏமாத்துறீங்கன்னு உங்களை கேட்டிருக்காரு. நான் ஆம்ப் ரெடி பண்ணியிருக்கேன் இதே ஃபார்மெட்டில். அந்த என்ன காம்பவுண்ட் யூஸ் பண்ணோம் அதே காம்பவுண்டில் நீங்கள் 15,000 ரெடி பண்ணி காமிச்சிருங்க. உங்களுக்கு 10 ஆம்பு நான் ஆர்டர் தரேன். 1,50,000 ரூபா ஒரே பேமெண்ட்ல நான் பே பண்றேன். உங்களுக்கு முடிஞ்சிச்சுன்னா நான் ரெடி பண்ண ஆம்பில் என்னென்ன காம்பவுண்ட் இருக்கோ அந்த லிஸ்ட்டை கொடுக்கேன். அதுல இருக்க லிஸ்ட் படி மட்டும் இல்லாம நான் என்ன சவுண்ட் குவாலிட்டியை கொண்டு வந்துருக்கணும் அதே அவுட்புட் அந்த 15,000 ஆம்ப்ல எனக்கு இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா சொல்லுங்க. நீங்க சொல்றது கரெக்டான ரேட்டு, நான் அதிகமான ரேட்டு சொல்றேங்க, நான் ஒத்துக்கிடுவேன். இன்னொருத்தர் வந்து கேட்டிருக்காரு, நீங்க வால்யூம் கண்ட்ரோலை பத்தி போட்டதுக்கு வந்து நீ என்ன அவ்வளவு பெரிய அறிவாளியாப்பா அப்படின்னு. நான் எவ்வளவு பெரிய அறிவாளின்னு எனக்கு தெரிஞ்சா போறோம், வேற யாருக்கும் நிரூபிக்கணும் எந்த ஒரு இதுவும் கிடையாது. இன்னொருத்தர் வந்து விவேக் 750 அதே ரேட்டு தான் வருது, அதுல 8 பெட்டு போட்டிருக்காங்க, 25,000 ரூபான்னு போட்டிருக்காரு. முதல்ல ஆம்புக்கும் வீட்டுல யூஸ் பண்ற ஆம்புக்கும் வித்தியாசம் தெரியாம இருக்கீங்க. இதுக்கு நீங்க பேசாம உங்க ஊர்ல பொங்கல் கட்டும்போது 2 குழாய் ரேடியோ உங்க வீட்டுக்குள்ள மாட்டிட்டு வச்சுக்கலாம், இன்னும் சவுண்ட் எஃபெக்ட் இருக்கும். அது காசே கிடையாது, அது ஃபுல்லா ஃப்ரீ தான். 10 நாள் எங்க ஊர்ல எல்லாம் கோயில் பொங்கல் நடத்துவாங்க. 2 குழாயை வேணா எந்த ஊர்னு சொல்லுங்க, அவங்க வீட்டுக்குள்ள கட்ட சொல்லிடுவோம். ஃப்ரீ தான் உங்களுக்கு முழுக்கவே. கமெண்ட் உங்களுக்கு ஒருத்தவங்க போடுறாங்க, அவங்ககிட்ட போய் ஆர்டர் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க, உங்க ஃபாலோவர்ஸ் கேட்கறாங்க. ஆனா அது ஒரு தப்பான கமெண்ட் நமக்கு தெரியுது. அப்படி போய் அவங்ககிட்ட போய் கேட்டு அவங்ககிட்ட போய் மாட்டிக்கிட்டா அது நம்ம வீடியோ பார்த்துட்டு போன மாதிரி ஆயிரும். அப்படி இன்னொருத்தங்கிட்ட போய் ரேட்டு கேட்கறவங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்ல, பொதுவா இப்ப நம்ம நிறைய வீடியோல கமெண்ட்ல வந்து நிறைய பேர் நான் வந்து 10,000க்கே பண்ணி தரேன், இதே 12,000க்கு பண்ணி தரேன் நிறைய பேர் போல நானே பார்த்திருக்கேன். இந்த மாதிரி போய் ஆர்டர் கொடுத்து தாராளமா பண்ணிக்கோங்க, அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது எனக்கு. ஆனா அவங்க ஒரு ப்ரொஃபஷனலா பண்றாங்களான்னு முதல்ல பாருங்க. இன்னொன்னு, அவங்க ப்ரொஃபஷனலா பண்றாங்க அன்ப்ரொஃபஷனலா பண்றாங்க எல்லாம் தாண்டி அந்த மாதிரி ஆள்கிட்ட போய் கொடுத்து ஏமாந்துட்டு அந்த ஆம்பை எனக்கு அனுப்பி இதை நீங்க ரெடி பண்ணி கொடுங்க உங்க ஸ்டைல்னு யாரும் எனக்கு கான்டாக்ட் பண்ணாதீங்க. என்கிட்ட எந்த டவுட்டும் கேட்காதீங்க. வேற ஒருத்தங்கிட்ட ரெடி பண்ணிட்டு நான் ஏமாந்துட்டேன் ப்ரோன்னு யாரும் என்கிட்ட டவுட் கேட்காதீங்க. அதை ரெடி பண்ணி எனக்கு கொடுங்கன்னு எனக்கு கான்டாக்ட் பண்ணாதீங்க. அவ்வளவுதான் இந்த கமெண்ட்.